ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினம் ஒரு சட்னியில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக என்ன சட்னி இன்றைக்கி பண்ணலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பணியாரம் எல்லாத்துக்குமே இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கு அடுத்தது 1.5 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே இதில் கொஞ்சம் போல் புளி, அதாவது சுண்டைக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம். அப்புறம் வரமிளகா ஒரு 3 வரமிளகா அதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இதெல்லாம் போட்டு ஒரு 2 வதக்குனா போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வதக்கின எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப குயிக்காகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு அதில் கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், வெள்ளை உளுந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் அதை பொரியட்டும். பாருங்கள், கொஞ்சம் அது பொரிஞ்சிருச்சு. அடுத்தது இதில் கருவேப்பிலை தழை, ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த சட்னி இதில் கொட்டிடலாம். கொட்டி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.